கர்த்தர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவகுமாரனுடைய பிறப்பையொட்டி அநேக புனைக்கதைகள் உண்டு. அவை நடந்தவைகள் அல்ல. ஆப்பிரிக்க தேசத்திலே ஒரு வாலிபன் தன்னுடைய குருமார்களிடம் கடவுள் எந்த மொழியிலே பேசுவார் என்று கேட்டான். அவருக்கு எல்லா மொழியும் தெரியும், அவர் எல்லா மொழியிலும் பேசுவார். ஒரே சமயத்திலே எல்லா மொழியிலும் பேச அவரால் முடியும் என்று சொன்னார்கள். அது எப்படி சாத்தியம் என்று கேட்டான். அப்படியானால் நீ உலகமெங்கும் சுற்றி பார்த்து அவர் என்ன மொழியிலே பேசுகிறார் என்று அறிந்து வா என்று சொன்னார்கள். எனவே அவன் தன் வாலிப வயதிலே ஒவ்வொரு நாடுகளாக சென்று அங்குள்ள போதகர்களிடமும் வழிபாடு செய்கிறவர்களிடமும் கடவுள் என்னோடு பேசுகிறார் என்று சொல்பவர்களிடமும் அவர் என்ன பாஷையிலே பேசினார் என்று விசாரிக்க தொடங்கினான். கடைசியாக அவனுடைய முதிர் வயதிலே பெத்லகேம் வந்து சேர்ந்தான். அங்கே திரள் கூட்டமான மக்கள் ஜனத்தொகை கணக்கெடுப்புக்காக குவிந்திருந்தார்கள். ஒரு சத்திரத்துக்கு வந்தால் அங்கே இடமில்லை என்று சொன்னார்கள். அத்தோடு இப்பொழுதுதான் ஒரு தம்பதியர்கள் வந்து ஒரு குழந்தையை பெற்றுக்கொள்ளும் நிலையில் இருந்த தாயை காட்டி தங்குவதற்கு இடம் கேட்டார்கள். அவர்களுக்கே இடமில்லை என்று சொல்லிவிட்டு அவர்கள் அதோ அந்த மாடுகள் வைக்கும் முன்னணியிலே தங்களுடைய பிள்ளையை பெற்று கிடத்தி இருக்கிறார்கள். அவர்களுக்கே இடமில்லை என்று சொல்லும் போது உனக்கு எங்கே இடம் இருக்கிறது, வேண்டுமானால் வெளியில் எங்காவது படுத்துக்கொள் என்று சொன்னார்கள். எனவே இவன் தேவகுமாரன் பிறந்த அந்த குடிலின் வாசலிலே வெளியிலே படுத்துக் கொண்டிருந்தான். அதிகாலை பொழுதிலே சில மேய்ப்பர்கள் பரபரப்போடு தங்களுக்குள்ளே பேசிக்கொண்டு அந்த குழந்தையை காண வேண்டும் என்று வந்தார்கள். இவன் எழுந்து அவர்களோடு நின்று அவர்கள் என்ன பேசிக் கொள்கிறார்கள் என்று கேட்டான். தேவதூதன் ஒருவர் எங்களுக்கு காட்சி கொடுத்து எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை சொன்னார். இன்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் ரட்சகர் பிறந்திருக்கிறார் என்று சொன்னான். பிள்ளையை துணிகளிலே சுற்றி முன்னணியிலே கிடத்தி இருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்று சொல்லி இருக்கிறார். அவரை பார்ப்பதற்காக நாங்கள் காத்திருக்கிறோம் என்று அதன் வாசலிலே நின்றார்கள். தேவதூதன், பரமசேனையின் திரள் ஆகிய எல்லாரும் உங்களிடத்திலே என்ன பாஷையிலே பேசினார்கள் என்று கேட்டான். அவர்கள் ஒருவரை பார்த்து எங்களுக்கு பல பாஷைகள் தெரியும், ஆனால் அவர்கள் பேசியது எல்லா பாஷைகளையும் கடந்த ஒரு பாஷை. அந்த பாஷை எல்லாருக்கும் புரியும். அவர்கள் என்ன சொல்ல வந்தார்கள் அது எல்லாருடைய இருதயத்திலும் பதிந்துவிடும். அப்படிப்பட்ட ஒரு பாஷையிலே அவர்கள் பேசினார்கள். அவர்களுடைய வார்த்தையிலே எளிமை இருந்தது. தேவன் மனுக்குலத்தின் மீது வைத்த கருணை இருந்தது. கடவுளின் அன்பு அதிலே வெளிப்பட்டது. அதற்கு மேலாக ஒரு கம்பீரம் இருந்தது. ஒரு ராஜாதி ராஜாவாக கட்டளையிடும் ஒரு தோரணை இருந்தது. அதைத்தான் நாங்கள் சொல்ல முடியும். அந்த பாஷை என்னது என்று எங்களால் யூகிக்க முடியவில்லை. அவரை நாங்கள் பார்த்து பணிந்து கொண்டு அந்த செய்தியை உலகத்துக்கு சொல்ல வந்தோம் என்று சொன்னார்கள். அப்படியே இவனும் அவர்களோடு பணிந்து கொண்டு ஆம், கடவுள் பேசும்போது அது எல்லாம் பாஷைகளை கடந்த ஒரு மகா ஞானத்தோடு அவர் பேசுகிறார். தேவனுடைய குரல் இந்த உலகத்தை ஒலிக்கும், அதிலே கருணையும் கிருபையும் இருக்கும். இதைத்தான் நான் கண்டுகொண்டேன் என்று அவன் சொன்னான். ஆம், தேவத்துவத்தின் பரிபூர்ணமுடையவராய் பூமியிலே இறங்கி வந்த தேவகுமாரன் அவர் அராமைக் மொழியிலே பேசினார் என்பார்கள். அரபியும் அவருக்கு தெரிந்திருந்தது என்று சொல்வார்கள். எபிரேய பாஷையிலே பேசினார் என்று சொல்வார்கள். தேவகுமாரன் எந்த பாஷையில் பேசியிருந்தாலும் அது எல்லாருடைய இருதயங்களிலும் இன்றைக்கும் ஒலிக்கிற ஒரு பாஷையிலே இருக்கிறது. என் நாடுகள் என் சத்தத்தை அறிந்திருக்கின்றன, அவைகளின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் என்று சொல்லியிருக்கிறார். எனவே பாஷைகளை கடந்து பேசுகிற அவருடைய நித்திய வல்லமையும் அவருடைய கருணையையும் அவருடைய இரக்கத்தையும் நாம் ஏற்றுக்கொள்வோம். கர்த்தர்தாமே அப்படிப்பட்ட சிந்தனைகளோடு வாழ நல்ல கிருபைகளை தந்தருள்வாராக. ஆமேன்.